மக்களே, வெல்கம் டு பிரதி டெய்ல்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன விஷயந்தான், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சி செக்கப் போகும்போது ஆகட்டும், இல்லாட்டி இப்போ பேபி கூட பீரியாட்ரிக் விசிட், வேக்சினேஷன் ஸ்கெடியூல், கன்சல்டேஷன் போகும்போது ஆகட்டும், நம்ம நிறைய விஷயம் டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணாங்க, இதை கொடுக்கலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னன்சிலேயும் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். பட் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம நிறைய விஷயத்த மறந்துடுவோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபோன் எடுத்து நோட்ஸ் ஆப்பில் உங்களுக்கு அப்பப்போ தோணும் இல்லையா, அதை அப்பப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேபி இது பண்ணாங்க, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை கொடுக்கலாமா, பட் நம்ம ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கும் அப்பப்போ. ஸோ இப்படி இருந்துச்சு, இந்த பெயின் இருந்துச்சு, இது ஏதாவது இஷ்யூ, அந்த மாதிரி டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு அந்த நோட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி டக்குன்னு கேட்கலாம். ஸோ என்னோடய ப்ரெக்னன்சியில் நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ணல, பட் பீரியாட்ரிக் விசிட்டில் இதை நான் யூஸ் பண்ணேன். இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் போனால் எல்லாமே கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக நம்ம திரும்பி வருவோம் இல்லை? ஸோ இந்த சின்ன டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். பாய் சொல்லிடுறேன்.